விஜயோட 3 நிமிஷ பேச்சு நறுக்கா அப்படி ஒரு 3 நிமிஷம் சூப்பராக ஒரு இன்ஸ்டா ரீல்ஸு அல்லது இதில் யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸு போடுறது மாதிரி அவ்வளவு கரெக்டாக ஒரு இது மூணு மூணு பாயிண்ட்டை அவர் சொன்னார். ஒன்று, இந்த அஜித் குடும்பத்திட்ட நீங்கள் சாரி கேட்டிங்களே அம்மாட்ட, அது மாதிரி உங்களுடைய ஆட்சி காலத்தில் 23 பேர், இன்னும் 23 பேர் லாக்அப்பில் செத்துருக்குறாங்க, சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா, சாரி சொல்லுவீங்களா அப்படின்றது. அதாவது மற்றவங்கள்ட்டையும் சாரி கேட்கணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது, இந்த நிவாரணம் கொடுக்கறது. அஜித் குடும்பத்துக்கு நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்க, மற்ற 23 பேருக்கு இந்த அரசு நீங்கள் நிவாரணம் எப்போ கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்றது. மூணாவது பாயிண்ட்டு, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது, இதை சீரமைக்கணும். நீங்கள் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமாக இந்த சட்டம் ஒழுங்கை நீங்கள் சீரமைக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் இப்போ தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்ற அந்த 3 பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. இது நல்ல குணம்னு ஓகே தான். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த 3 இதை மொதல் பாயிண்ட்டை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாரி கேட்கணுன்றாரு. ஆனால் அவர் கையில் பிடிச்சிருந்தது அதற்கு நேர்மாறான ஒரு செய்தி. சாரி வேணாம், நீதி வேணும் அப்படின்றது.